ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஓவர்ஃப்ளோனா என்னென்னு பார்த்துருந்தோம். அதாவது HTML-ல நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபிக்ஸடான விட்த் அண்ட் ஹைட் கொடுக்கும்போது அதோட கண்டென்ட் அந்த ஹைட் அண்ட் விட்த்தை தாண்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது எப்படி அடுத்த எலமெண்ட்ஸுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்றது பார்த்துருந்தோம். அண்ட் அதோட எக்ஸாம்பிள் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து CSS ப்ராப்பர்ட்டி வச்சு இதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட்டோட கிளாஸில் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஹிடன் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஹிடன் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆஸ் த நேம் சஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற டெக்ஸ்ட் மட்டும் ஹைட் ஆகிடும். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ஹைட் ஆகிடும் இல்லையா? ஸோ யூசர் வந்து அந்த ஹைடான டெக்ஸ்ட்டை பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு தான் இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஸ்க்ரால்ன்றது. ஸோ ஸ்க்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரோல் பார் வந்துடும். போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வந்துடும். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு டைரெக்ஷனில் தான் ஸ்க்ரோல் பார் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓவர்ஃப்ளோ ஐஃபன் உங்களுக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் ஸ்க்ரோல் பார் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஸ்க்ரோல் பார் வரும். அண்ட் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட் இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பார் வந்துடும். பட் ஆனால் இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிட்டா உங்களுக்கு ஸ்க்ரோல் பார் தேவையில்லை இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம் வேல்யூ. ஸோ மேபி உங்களுக்கு நான் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 80 பிக்சல் ஹைட் வைக்கிறேன் அப்படின்னா அண்ட் விட்த் வந்து ஒரு 250 பிக்சல். ஸோ ஆட்டோ ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரோல் பார் வந்து ஹைட் ஆகிடும். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இந்த ஸ்க்ரோல் பார் வந்து டிஸ்பிளே ஆகாது. அந்த வித் அண்ட் ஹைட்டுக்குள்ளே உங்கள் கண்டென்ட் ஃபிட் ஆகிடுச்சுன்னா. இதுவே நீங்கள் ஸ்க்ரோல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பார் வந்து அந்த கண்டென்ட் ஃபிட் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் அந்த ஸ்க்ரோல் பார் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹைட்டுமே கொடுத்தாலுமே அந்த ஸ்க்ரோல் பாரோட கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இருக்கு பாருங்கள். ஸோ இதுவே ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது கண்டென்ட் ஃபிட் ஆகிடுச்சுன்னு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி எப்படி சிஎஸ்எஸ்ல நம்ம யூஸ் பண்ணுறது அதை வச்சு எப்படி நம்ம டெக்ஸ்ட்டை ஹைட் ஆர் ஸ்க்ரோல் பார்க்குள்ளே வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.